2 தானியம் கொடுத்தால் வாழ்க்கை மாறுமா? வாங்கப் பார்க்கலாம். கோகுலம் என்ற அந்த அழகிய கிராமம் எப்போதும் பசுமையும் பசுக்களின் மணி ஒலியும் குழந்தைகளின் சிரிப்பும் நிறைந்திருந்தது. காலை சூரியன் மெதுவாக உதிக்கும்போது வீடுகளின் வாசல்களில் பெண்கள் கோலம் போடுவார்கள், ஆண்கள் பசுக்களை மேயச்சலுக்கு அழைத்துச் செல்வார்கள், குழந்தைகள் களிப்புடன் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அந்த கிராமத்தில் தினமும் வருவாள் ஒரு ஏழை பெண்மணி. அவள் வாழ்க்கை மிகச் சாதாரணமானது. தலையில் பழங்களால் நிரம்பிய கூடை, மனதில் வறுமையின் சுமை, ஆனாலும் முகத்தில் கருணையும் அமைதியும் இருக்கும். அவள் பழங்களை விற்க மெதுவாக கூவி வீடு வீடாகச் செல்வது வழக்கம். பழங்கள் வேண்டுமா? தானியங்களை கொடுத்து பழங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் காலை அவளது குரல் கிருஷ்ணரின் வீட்டருகே ஒலித்தது. அந்த குரல் கேட்டவுடன் விளையாடிக் கொண்டிருந்த குட்டி கிருஷ்ணர் தன் விளையாட்டை நிறுத்தி வாசலை நோக்கி கவனமாக கேட்டான். பழங்கள் என்று அவன் கண்கள் மகிழ்ச்சியில் ஒளிந்தன. அவன் வீட்டில் பெரியவர்கள் தானியங்களை கொடுத்து பொருட்கள் வாங்குவதை பலமுறை பார்த்திருந்தான். நானும் தானியங்களை கொடுத்து பழம் வாங்கலாம் என்று அவன் மனதில் தோன்றியது. அவன் உடனே தானிய கிடங்கிற்குள் ஓடினான். பெரிய மண் குடங்களில் நிரம்பியிருந்த தானியங்களை பார்த்து அவன் சிறிய கைகளால் முடிந்த அளவு அள்ளிக்கொண்டான். ஆனால் அவன் குட்டி விரல்கள் இன்னும் சிறியவை. அவர் வாசலை நோக்கி ஓடும்போது தானியங்கள் அவன் விரல்களுக்கு இடையே வழிந்து கீழே சிந்தின. அவர் அறியாமல் பாதைக்கும் மேல் தரையில் விழுந்துவிட்டது. வாசலில் பழக்காரி நின்று கொண்டிருந்தாள். அப்போது சிரித்தபடி ஓடி வந்த குட்டி கிருஷ்ணரை பார்த்தவுடன் அவள் கீழே குனிந்தாள். அவன் கையில் இருந்தது வெறும் 2 தானியங்கள். அவள் விரும்பினால் சொல்லியிருப்பாள், இதற்கு பழம் தர முடியாது. ஆனால் அவன் முகம், அந்த சிரிப்பு, அந்த கண்களில் இருந்த தூய்மை, அவள் இதயம் உருகிப் போனது. கண்ணா, உன்னிடம் இருப்பதை எனக்கு கொடு. கிருஷ்ணர் அவன் கையில் இருந்த அந்த 2 தானியங்களையும் அவளிடம் கொடுத்தான். அவள் தன் கூடை இறக்கி சிறந்த மாம்பழங்களையும் நாவல் பழங்களையும் எடுத்து அவன் கைகளில் கொள்ளாத அளவுக்கு அள்ளி வைக்காள். கிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி பழங்களை தழுவிக்கொண்டு உள்ளே ஓடினான். அந்த பெண்மணி மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினாள். அவள் மனம் அமைதியாக இருந்தது. ஏன் என்று அவளுக்கே புரியவில்லை. அந்த சிறுவனின் சிரிப்பு அவளது மனதை நிறைத்திருந்தது. சிறிது தூரம் சென்றபோது தன் கூடை திடீரென மிகவும் கனமாக இருப்பதை உணர்ந்தாள். என்ன இது என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். அவள் கூடை தரையில் இறக்கி திறந்தாள். அந்த நொடியில் அவள் மூச்சே நின்றது. கூடையில் இருந்த பழங்கள் இல்லை. அதற்கு பதிலாக தங்கக் காசுகள், வைரங்கள், ரத்தினங்கள் பொன் ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவள் புரிந்து கொண்டாள், அந்த சிறுவன் சாதாரண குழந்தை அல்ல. அவள் கைகளை கோப்பி கிருஷ்ணரின் வீட்டை நோக்கி நின்றாள். என்னுடைய வறுமையை நீக்கியவன் நீதான் என்று மனதில் நன்றி கூறினாள். அந்த ஒரு தருணத்தில் அவளது வாழ்க்கை மாறியது. பாடம்: அன்போடு கொடுத்தால் வாழ்க்கை தானாகவே பொன்னாகும். இன்னும் கதைகள் வேண்டுமா? சுட்டி டேல்ஸ் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.